ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அண்ட் கீ மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மசாலா பவுடர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 400 கிராம்ஸ் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் மஷ்ரூமில் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் இன்னொரு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு குக்கரில் பாஸ்மதி அரிசி போட்டு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி இங்கே போட்டிருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த மஷ்ரூம் கலவையை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்தக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதில் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.